ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போ வேணாலும் சளி பிடிக்கலாம். ஆனால் இந்த சம்மரில் மட்டும் சளி பிடிச்சிருச்சுன்னா ஏன்டா இந்த சம்மரில் வந்து சளி பிடிக்குதுங்கிற மாதிரி தான் இருக்கும். தொண்டை லேசாக கரகரன்னு இருக்குது அப்படிங்கும்போதே சுக்குமல்லி காஃபி வச்சு நான் குடிச்சுக்குவேன். சுக்குமல்லி பவுடர் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு ஸ்ட்ரெயின் பண்ணி சூடாக குடித்தோன்னா ஓரளவுக்கு எனக்கு கேட்கும். ஒரு சில சமயம் இதெல்லாம் கேட்கும், ஒரு சில சமயம் அதையும் மீறி சளி பிடிச்சிரும். ஒன்றுமே பண்ண முடியாது. கார்டனில் இருக்கிற அந்த கொத்தமல்லி செடியை அப்படியே கவுத்தி விட்டுட்டான். நல்ல வேளை முந்தின நாள் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் மட்டும் விட்டு வச்சுருந்தேன், அது மொத்தமும் போச்சு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றி சரி பண்ணுறேன்னு அது மேலேயே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். பொதுவாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அவங்களால ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. ஒன்று ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்படி இல்லைன்னா மெயினாக பசங்கனால தான் வரும். இங்கேயும் அப்படி தான் ஆச்சு. கார்டனிங் எல்லாம் அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கலாம், ரொம்ப துருன்னு இருக்கான் எழில, விட்டுரு அப்படின்னாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நான் சப்போர்ட் பண்ணேன். இவன் வேற அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிடுறான். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?